கோயில்ல உள்ள விசேஷங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமது அகத்தீஸ்வரம் அம்மன் கோயில் என்பது குமரிக்கு தெற்கே 2 தமிழ்ச்சங்க தூரம் அளவிற்கு நிலப்பரப்பு நீண்டிருந்த காலம். இந்த இடமெல்லாம் ஆற்றுப்போக்கான பாதை, அரவங்கள் நிறைந்த இடம். இதை அரவக்காடு என்பார்கள். அந்த நேரத்தில்தான் இந்த காட்டுப்பகுதியிலே ஒரு மண் திட்டு இருந்திருக்கிறது. அதிலே பெரியம்மை சித்தர் என்று ஒரு சித்தர் வாழ்ந்து வந்திருக்கிறார். தூரத்தில் பனையேறும் பனையேறிகள் சித்தர் போக்கு இன்று இருக்கிறது என்று அறிந்தால் முதல் பனை, அதாவது கன்னி பனை பதநீரை ஒரு கலயத்தில் எடுத்து அதிலே பட்டையை செய்து மூடி வைத்து அவர்கள் சென்று விடுவார்கள். மறுநாள் காலை வந்து பார்க்கும்போது அந்த பதநீர் குடிக்கப்பட்டிருந்தால் அந்த பனையேறியின் வாழ்வு மிகச் செழிக்கும். இது தொன்று தொட்டு நடந்து வருகின்ற ஒரு நிகழ்வு. இவ்வாறாக இருக்கையிலே வடக்கே இருந்து 7 வியாபாரிகள் வண்டி கட்டி இங்கே தெற்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்திருக்கிறது. ஆற்றுப்போக்கான இடம் என்பதால் காட்டு வெள்ளம் எப்போதாவது வருமாம். அதுவும் ஒருவனை அளவிற்கு ஓ என்ற இரைச்சலுடன் வருமாம். அப்படி இவர்கள் வண்டி கட்டி வரும்போது ஒருவனை அளவிற்கு காட்டு நீர் இந்த வண்டிகளை எல்லாம் அடித்து நுரைக்கி இழுத்து சென்றது. காட்டாற்று வெள்ளத்திலே இழுத்து செல்லப்பட்ட வண்டி, அந்த வண்டியிலே இருந்தவர்கள் தண்ணீரிலே மூழ்கி மூர்ச்சையானார்கள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. நமது சாக்காலும் இப்படியா நடக்க வேண்டும் அம்மா என்று அவர்கள் மனதுக்குள்ளே ஏங்கி அப்படியே தண்ணீருக்குள் இருக்க சற்று நேரம் ஒரு அமைதி. அவர்கள் காதிலே காளையின் மணி ஓசை கேட்டிருக்கிறது. அடுத்து அந்த மாடுகளின் அலறல் சத்தம் நன்றாக கேட்டிருக்கிறது. தன் மேனியிலே வெயிலடிப்பதை போர் ஒரு வெம்மையை உணர்ந்த அவர்கள் மெல்ல கண் திறந்து பார்த்திருக்கிறார்கள். இருபுறமும் காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. தண்ணியிலே உருட்டி வந்த வண்டிகள் அனைத்தும் ஒரு எள்ளளவும் சேதமின்றி அந்த மண் திட்டிலே இருந்திருக்கிறது. ஆச்சரியம், ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். இது எப்படி நடந்தது என்று அவர்கள் ஏங்க அந்த பெரியம்மை சித்தன் அந்த காட்டாற்று வெள்ளத்திலே நடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறான். அனைவரும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கவே சித்தன் சொன்னான், இது சாதாரண இடமல்ல. முப்புறக்கோட்டை சிவனால் அழிக்கப்பட்டு அம்மை முத்தாரம்மை கோபம் கொண்டு நிற்கையிலே 33 தேவர்களும் ரிஷிமார்களும் அன்னையின் கால்மாட்டில் விழ மும்மூர்த்திகள் அன்னையை சாந்தப்படுத்தி அதிக வரங்கள் கொடுத்து இனி உலகத்து மக்களுக்கெல்லாம் நீ தாயாக இருப்பாய் என்று கூறி பூலோகம் அனுப்ப முதலில் அன்னை இந்த இடத்தில்தான் கால்பதிக்க பெரியம்மை என்ற பேரிலே அவள் அங்கே இருந்திருக்கிறாள். இந்த கதையெல்லாம் சொன்ன சித்தர், இந்த அம்மையை நீங்கள் வழிபட்டால் உங்கள் குடும்பம் வழி வழியாக செழிக்கும் என்று சொல்லி மறைந்தார். அந்த 7 வியாபாரிமார்களும் வீட்டிற்கு சென்று பதார்த்தங்களை எல்லாம் செய்து ஒரு நாற்பட்டியிலே எடுத்து வெள்ளை துணி போட்டு மூடி இங்கே அம்மனுக்காக கொண்டு வருவார்களாம். ஏகப்பட்ட பாம்புகள் நிறைந்த இந்த இடம் அவர்கள் கண்ணுக்கு ஒரு பாம்பு வரை தென்படுவதே இல்லை. அவர்கள் வாழ்வு செழிக்க செழிக்க இந்த அன்னையின் கதையை அனைவரும் உணர வேண்டும் என்று, அப்போது கூத்துக்காரர்கள் மட்டுமே வாழ்ந்த காலம், அனைத்து கூத்துக்காரர்களையும் ஒன்று சேர கூட்டி அவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்து இந்த அகத்தீஸ்வரத்து அன்னையின் புகழை, இந்த வரலாறை, அன்னை தோன்றிய அந்த ஆதி மூல கதையை அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த கூத்துக்காரர்களும் ஊர் ஊராக சென்று அகத்தீஸ்வரம் அன்னையின் இந்த ஆதி தோன்றலை கூத்தாக நடத்தவே
ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அன்னையின் புகழை கேள்விப்பட்ட மக்கள் சாறை சாறையாக இங்கு வந்து குடியேறி அந்த அன்னைக்கு பணிவிடை செய்து, அப்போது பன வளையை சுற்றி ஊன்றி ஒரு விளக்கு மட்டும் இருந்த அந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக கட்டி இன்று ஒரு மிகப்பெரிய கோயிலாக, முப்புறக்கோட்டையிலே முத்தாருக்கு எப்படி அந்த குமுதன் ஆதித்தன் நீலன் என்பவன் அந்த அம்மைக்கு கோட்டை எழுப்பினார்களோ அதைவிட அழகாக முப்புறமும் கோபுரம் எழுப்பி இந்த முத்தாரம்மைக்கு அழகான கோவில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோவிலானது வரும் 10/2/2025 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பல பல அதிசயங்கள் நடக்குது வெளியூர்ல இருந்து சொல்றாங்க. நீங்க கேட்கறது முற்றிலும் உண்மைதான். நம்ம இந்த அகத்தீஸ்வரத்து முத்தாரம்மா ஏகப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்காங்க. முதல்ல ஒன்று சொல்ல போனா, அம்மா இந்த கோயிலில் கூப்பிட்ட குரலுக்கு சத்தம் தரக்கூடியவா அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா ஒரு அதிசயத்தை சொல்லலாம். ஊருக்குள்ள ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை தலைமாறி போச்சு. எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் டாக்டர்கள் ஒன்றும் அதிகமாக டாக்டர்களே கிடையாது, மருத்துவச்சி தான். ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணின் கணவன்கிட்ட அந்த வீட்டு மூதாட்டி சொல்லுவா, நீ உடனே வண்டி கட்டி போய் சீமையில் வாழ்கிற அந்த மருத்துவச்சியை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா மழை, இடி, மின்னல், வண்டி கட்டினா காலம் நடக்காது. என்னடா செய்யணி ஆளா துயரத்துக்குள் ஆன அந்த மனுஷன் வேற வழியே இல்லைன்னு நம்ம இந்த முத்தாரம்மன் கோயில் நடையில போய் அப்படியே வீழ்ந்து வணங்கிட்டான். வீழ்ந்து வணங்கினது தான் தெரியும், அவனை அறியாம அப்படியே உறங்கிட்டான். காலை விடிந்தது. அந்த வீட்டில் உள்ள கிழவி நேர இங்க வந்து, இங்க எதுக்கு படுத்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அப்போதுதான் அந்த நேரம் விடிந்த செய்தியை அறிஞ்சு ஐயோ அப்படின்னு நிற்கும் போது அந்த கிழவி சொன்னா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். நேற்று ராத்திரி வண்டியை கட்டி அந்த மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து தாயையும் பிள்ளையையும் சுகமா கரையாத்திட்டியே அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. ஐயோ நம்ம இந்த நடையில தானே படுத்திருந்தோம், மருத்துவச்சியா வந்தது யாரு அப்படின்னு அந்த அம்மையை கையெடுத்து கும்பிடும் போது கோயிலுக்குள்ள இருந்து ஒரு கெவிழி அடிச்சுதான். அப்பந்தான் இந்த ஊருக்கெல்லாம் தெரியும் அம்மா சச்சிருவா இருக்கானி. இது ஒரு பெரிய அதிசயம். இன்னும் அடுத்த அதிசயத்தை நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்ட அதிசயங்கள் இங்க நடந்திருக்கு. இந்த அம்மையின் புகழ் வெளியூர் வர பரவி இருக்குன்னா அதுக்கு ஒரு அதிசயத்தை சொல்லலாம். செட்டிக்குளம் பண்ணையூர் என்கிற ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்திருக்கான். அவனுக்கு ஒரே மகா. அந்த மகா கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தணும்னு மிகவும் வேலைக்கு போய் செலவுக்கு போன மிச்ச காசை அந்த ஊர் பண்ணையாருகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிறான். இப்படியே வருஷங்கள் உருண்டோட அவனது மகளும் கல்யாண வயசு வந்தாச்சு. அப்போ ஒரு நல்ல வரன் பார்க்கணும் அப்படின்னு திருநெல்வேலி சீமையில் உள்ள மாப்பிள்ளைய ஒன்று பார்த்துருக்காங்க. ரொம்ப ஜாதக பொருத்தம். உடனே இந்த கூலியானவன் அந்த பண்ணையாருக்கிட்ட போய் என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிற்று, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த பணத்தை தாருங்கய்யான்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த பண்ணையார் சொல்லியிருக்காரு, இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்குன்னு. அவன் 7 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். டேய் 7 நாளுக்கு முன்ன நீ சேர்த்து வச்சிருந்த இந்த பணம் மொத்தையும் தந்தா உன் ஓலை வீட்டுக்குள்ள அது களவு போயிடும். நீ கல்யாணத்துக்கு முந்தின நாள் வா, நான் தாரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கூலியான மனுஷனும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டான். கல்யாண நாளும் வந்து உடனே இந்த கூலியானவன் அந்த பண்ணையாருக்கிட்ட போய், ஐயா நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என் மகளுக்கு நகை நட்டு பாத்திர பண்டம் எல்லாம் எடுக்கணும், அந்த ரூபாயை தாருங்க அப்படின்னு கேட்டிருக்கான்.
அதுக்கு அந்த பண்ணையார் சொல்லியிருக்காரு, நீ யாரு உன்னை நான் பார்த்ததே இல்லை, நீ என்கிட்ட ரூபாயே தரல அப்படின்னு என்ன போய் சொல்லிட்டாரு. மனசு தாங்காம அந்த பண்ணையார் வீட்டு முன்ன அவன் உருண்டு அழுதுருக்கான். ஊரே கூடிட்டு அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரியவர், எப்பா பண்ணையார் சொல்றது உண்மையா இல்லை நீ சொல்றது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல, இப்ப நீ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஏழை விவசாயி சொல்லியிருக்கான், அகத்தீஸ்வரத்து முத்தாரம்ம சத்திய நடையில இந்த பண்ணையாரு சத்தியம் பண்ணி தந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டான். பண்ணையாருக்கு உடனே பெரிய கோபம் வந்துட்டு, அப்ப நான் போய் சொல்றேன்னா வண்டியை கட்டல அப்படின்னு சொல்லி மளமளனி அங்கிருந்து வண்டியை கட்டி அகத்தீஸ்வரம் வந்து முத்தாரம்மன் கோயில் சத்திய நட நட அதுல விளக்கு திரிய ஏத்தி பண்ணையார் சத்தியம் பண்றான், நான் உனகிட்ட இருந்து ஒரு காசுமே வாங்கல அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணிட்டு அவனை பார்த்து சொன்னான், நான் சத்தியம் பண்ணியாச்சு, அம்மா என்ன செய்தா, நீ தான் போய் சொல்லியிருக்கா அப்படின்னு அவன் வில்லு வண்டியில ஏறி ஊருக்கு போயிட்டான். சத்தியம் வாங்கியும் பிரயோஜனம் இல்லையே, நாளைக்கு கல்யாணம் என்ன செய்யணி அந்த ஏழை விவசாயி அவனது மனைவி மகள் எல்லாருமே வண்டியில ஏறி சோகத்தோட ஊர் பக்கம் போயிருக்காங்க. போற வழியிலே அவங்களுக்கு தளச்சைக்கேடு வந்து வண்டியிலே உறங்கிட்டாங்க. பழக்கப்பட்ட மாடுங்கிறதுனால நேரே அவைய வீட்டு முன்ன கொண்டு வண்டியை விட்டுட்டு காலையும் அப்படியே நின்றுருக்கு. திடீர்னு பார்த்தா வேட்டு சத்தம். சீமையில இருந்து மாப்பிள்ளை கல்யாண வேட்டோட வீட்டு முன்ன வந்தாச்சு. ஐயோ மாப்பிள்ளை வந்தாச்சு, கையில ரூபாயில எப்படி கல்யாணம் நடக்கணும் ஏங்கும் போது வண்டியில இருந்து இறங்கி அந்த குதிரை வண்டியில இருந்து இறங்கி அந்த சீமை மாப்பிள்ளை சொல்லியிருக்கான், மாமா ஊருக்குள்ள வந்ததுமே நான் எல்லாமே கேள்விப்பட்டாச்சு, எனக்கிட்ட இல்லாத பணமா நீங்க என் பணத்துக்கு கஷ்டப்படுறிய, உங்க மகளை நான் ராணி மாதிரி வாழ வைப்பேன், கட்டின சேலையோட இங்க தாலி கட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஊர் அம்மன் கோயில்ல அகத்தீஸ்வர அம்மன் கோயில்ல வச்சு அவங்க கல்யாணம் பண்ணி இன்னும் வர ஜெகஜோதியா இருக்கிறாங்க. ஆனா கள்ளச்சத்தியம் பண்ணினானே பண்ணையாரு, எண்ணி 8வது நாளில் அவன் வலது கை அப்படியே சூம்பி ஊர்க்காரங்களெல்லாம் காரை துப்பும் அளவுக்கு ஆகி போச்சு. அவனுக்கு சந்ததியும் இல்லாம போச்சு. இதுதான் அந்த அன்னையோட நீதியின் சாட்சி. அண்ணே, இந்த நம்ம கோயிலோட கோபுர வேலை எத்தனை வருஷமா நடந்துச்சுன்னு சொல்லுங்களா? அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோபுர வேலை சுமார் ஒரு 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நடந்து இப்போ பூர்த்தி ஆகியிருக்கிறது. ஆமாம். அந்த கோயிலில் வந்து அந்த சிற்பங்களும் அந்த கல் வேலைப்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. அதுதான் அதை சொல்லணும். குறிப்பாக நம்ம இப்போ இதையெல்லாம் நடத்துறது அறங்காவலர் குழு, அவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மைக்கு கருவறை முழுக்க கருங்கல்லால் சமைக்கப்பட்டது. இப்போ அதிக தொகையை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு கருவறையை கட்டி 100 அடிக்கு ராஜகோபுரம், மற்ற 2 சைடு 2 பக்கமும் கோபுரங்கள் அமைய பெற்று ஒரு அழகா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. படிகள் எல்லாமே கல்படியாக அமைச்சிருக்காங்க. கோபுரம் எத்தனை அடி, மறு பக்கத்துல பேஸ்மெண்ட் அதெல்லாம் எத்தனை அடிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? கோபுரம் வந்து ராஜகோபுரம் 100 அடி. 2 பக்கமும் உள்ள அந்த கோபுரம் வந்து ஏறத்தாழ ஒரு 40 அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இந்த கோயிலில் உள்ள தெய்வங்களை பற்றி நம்ம சொல்ல போனா, அந்த மூல தெய்வமாக முத்தாரம்மை 3 முகத்தோட இருக்கா. 2 பக்கமும் வெள்ளமாரியம்மன் மஞ்சமாரியம்மன் இருக்காங்க. அர்த்தாள மண்டபம் அடுத்த இதில் பைரவர் முதற்கொண்டு பல தெய்வங்கள் இருக்கிறது. அதில் வெட்டுப்பலி மாடன்னு ஒரு தெய்வமும் இருக்கிறது. மாறி அம்மைக்கு காவலாக கருங்கடாக்காரன் செங்குடாக்காரன் தெய்வம் இருக்கிறது. இதில் வெட்டுப்பலி மாடன்
இங்கிற ஒரு தெய்வத்திற்கு ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அது இந்த கோயிலை பற்றி ஒரு சூனியக்காரன் இங்கே வந்து அம்மையை கட்ட முயன்ற போது அம்மை பரிவேட்டையாடி அவனை அழித்த கதை. அது ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 4 சாலைக்கும் 4 சுடலை இருக்கிறது. முக்கியமாக குலசேகர விநாயகர் என்று கன்னிமுக்கிலே ஒரு விநாயகர் ஆலயமும் இருக்கிறது. இந்த அறநிலையத்திற்கு உட்பட்ட இது. பிற்பாடு பாலசௌந்தரி அம்மன் கோயிலும் இருக்கிறது, சாஸ்தாங்கோயிலும் இருக்கிறது. இதுதான் இந்த ஊரினுடைய தெய்வங்களின் அமைப்பு. அன்னை, எங்களோட உங்க நேரத்தை வீணடிச்சு எங்க கூட வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இதை ஒரு பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.